வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். திமுக அதிமுகவினர் முடிவெடுத்து அறிவித்தால் மட்டுமே கூட்டணி ஆட்சி சாத்தியமாகும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கருத்து. பொது நிகழ்ச்சியில் லாட்டரி அதிபரின் மகன் காலில் விழுந்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுடானா நகரில் 35.36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து அர்ப்பணித்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுடானா நகரில் 35.36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு நீர் உந்து குழாய்கள், நீர் பங்கீட்டு குழாய்கள், மோட்டார் பம்பு செட்டுகள், 7182 புதிய குடிநீர் இணைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நீர்த்தேக்க தொட்டிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, பொதுப்பணித்துறை செயலாளர் ஜெயந்தகுமார், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் சுந்தரி, இளநிலை பொறியாளர் தணிகைவேல் மற்றும் முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம் தொகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் மக்கள் பலர் கலந்து கொண்டனர். நடந்ததா இல்ல. இப்போ எப்படி எந்தெந்த பணிகள் நடந்துருக்கு, எத்தனை கோடி ரூபாய் வேலை நடந்துருக்குது நீங்க பார்க்கலாம். எல்லா சாலைகளும் பாருங்க. உங்க ஊர்ல இப்ப நான் பண்ணேன், முன்ன வரும்போது பாக்குறேன், எல்லா சாலையும் போடப்பட்டு இருக்கின்றது. எல்லா ஊர்லயும் அதே மாதிரி சாலைகள்லாம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது, இணைப்பு சேவைலாம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுப்பணித்துறை மூலமாக எந்த அளவிற்கு பணிகள் செய்து முடிக்க முடியுமோ விரைவாக செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறோம். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரியும் 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஓட்டுநர், நடத்துனர்கள் மற்றும் மகளிர் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், MACP பலன்களை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாத நிலையில் இன்று முதல் அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு சுமார் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொடர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் கூட்டணி ஆட்சி என முடிவெடுத்து அறிவித்தால் மட்டுமே கூட்டணி ஆட்சி சாத்தியமாகும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் முகமது ஜின்னா என்பவர் எழுதிய நோபல் ஜேர்னி எனும் பயண நூல் முதல் பிரதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன், உட்கட்சி விவகாரங்களை பொதுவெளியில் பதிவிடுவதை நிர்வாகிகள் தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தியும் மீறி பதிவிடுவதால் கட்சியின் வளர்ச்சிக்கு தடைக்கற்களாக மாறும் என்றார். மேலும் நிர்வாகிகளின் கருத்து கேட்காமலும் அவசரப்பட்டும் எதையும் தாம் செய்ததில்லை என்றும், இதேபோல் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் முடிவையும் எடுத்ததில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் 25 ஆண்டுகள் கடினமாக அரசியலில் தாக்குப்பிடித்து நிற்பதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சாதனை எனவும் பெருமை கொண்ட அவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்து அவதூறுகள் பரவுவதாகவும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுக்கும் முடிவு குறித்து விவாதிக்கும் அளவிற்கு வலிமை பெற்றுள்ளோம் என்றார். பிற கட்சிகள் 24 மணி நேர அரசியல் கட்சியாக இயங்கி வரும் நிலையில்
தேர்தலுக்காக மட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயல்படும் கட்சி அல்ல என்றும் திட்டவட்டமாக பேசினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 2015ஆம் ஆண்டு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி எனும் தலைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியே கருத்தரங்கை நடத்தியது. அதன்பின் அகில இந்திய அளவிலும் கூட்டணி ஆட்சி குறித்த கருத்து பேசப்பட்டது. நாட்டில் கடந்த 1977ஆம் ஆண்டிலிருந்தே மத்தியில் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. ஆகவே தமிழகத்திலும் கூட்டணி ஆட்சி அமைவது அவசியமாகும் என விடுதலை சிறுத்தைகள் கூறி வருகிறது. ஆனால் அதற்கான அரசியல் சூழல் இன்னும் வரவில்லை. வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலிலும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இல்லை. திமுக, அதிமுக கூட்டணி ஆட்சி என முடிவெடுத்து அறிவித்தால் மட்டுமே கூட்டணி ஆட்சி சாத்தியமாகும். தற்போது திமுக, அதிமுக என இரு கட்சிகளின் கூட்டணியில் உள்ள கட்சிகளே கூட்டணி ஆட்சி குறித்த கருத்தை வெளிப்படுத்துகின்றன. அவை கூறுவதால் கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியமற்றது என்பதே உண்மை. கூட்டணி ஆட்சியை அதிமுக முடிவெடுத்து வெளிப்படையாக அறிவித்த பிறகே அது குறித்து பேச முடியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த 2016ஆம் ஆண்டிலிருந்தே திமுக கூட்டணியில் உள்ளது. இந்தியா கூட்டணியை உருவாக்கியதிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பெரும் பங்குண்டு. ஆகவே அக்கூட்டணியை பாதுகாப்பதிலும் வலுப்படுத்துவதிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பெரும் கடமை நோக்கம் உள்ளது என்றார். அவர்களை அழைக்கிறோம். விசா இல்லாம போகலாம் என்ற இன்சூரிட்டி கொடுத்துச்சு. அப்போ பாஸ்போர்ட் கையில இருக்கு. 150 நாடுகள் நம்ம டிராவல். கூனிமேடு பாண்டியிலிருந்து 20 குறிப்பாக 15ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரையிலான வரலாற்றை எழுதுவதற்கு இறை தூதர்கள் பிறந்த இடங்கள். இந்த இடத்துல இந்த இறை தூதர் பிறந்தார், அவர் இப்படி போதனைகள் செய்தார். 2015ஆம் ஆண்டு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்கிற பொருளில் ஒரு கருத்தரங்கத்தை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. புதுச்சேரி திருபுவனை தொகுதி பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொது நிகழ்ச்சி ஒன்றில் லாட்டரி அதிபர் மார்ட்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் காலில் விழுந்து ஆசி பெற்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழகத்தை சேர்ந்த பிரபல லாட்டரி அதிபர் மார்ட்டின் வீடு மற்றும் அலுவலகங்களில் கடந்த 2 நாட்களாக அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வந்த நிலையில் புதுச்சேரியில் அவரது மகன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், கல்யாணசுந்தரம், பாஜக ஆதரவு சுயேட்சைகள் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ், அசோக், சிவசங்கர், அங்காளன் உள்ளிட்ட 6 பேர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அனைவரின் முன்னிலையில் வயதில் சிறியவரான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினின் காலில் விழுந்து ஆசி பெற்றது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மாநிலத்தின் சார்பாக அவருக்கு நாம் நம்முடைய ஆதரவை வழங்க கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஆதரவு அவர்களையும் இந்த சமூகத்தில் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு வாய்ப்பளிக்கும், வகை செய்யும். அவர் மட்டுமல்ல, அவர் குடும்பத்தை சார்ந்திருக்கிற அவருடைய துணைவியார். புதுச்சேரி வடக்கு பகுதி காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுடனான குறைகேட்பு கூட்டம் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி வடக்கு பகுதி காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பொதுமக்கள் வியாபாரிகளுடனான குறைகேட்பு கூட்டம் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் நடைபெற்றது. இதில் காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன் தலைமை தாங்கினார். காவல் ஆய்வாளர்கள் முத்துக்குமார், பாலமுருகன், இனியன், ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கலையரசன், மேட்டுப்பாளையம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திருமுருகன், தன்வந்திரி நகர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ரமேஷ், சேதராப்பட்டு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த குறைகேட்பு கூட்டத்தில் 4 காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட சுமார் 60க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கலந்து கொண்டனர். அவர்கள் பல்வேறு குறைகள் மற்றும் புகார்களை தெரிவித்தனர். அப்போது அவர்களிடமிருந்து 21 புகார்கள் பெறப்பட்டன. இதில் இடப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, போக்குவரத்து நெரிசல், மேலும் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் பெறப்பட்டன. புகாரை பெற்றுக்கொண்ட காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன் விரைவில் இந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுத்து அனைத்தும் தீர்க்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் குற்ற சம்பவங்களை தடுக்க
இரவு நேர ரோந்து பணியை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் உறுதியளித்தார். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயம் அருகே புதிதாக அமைந்துள்ள அனிதா கோல்ட் கவரிங் கடைத்திறப்பு விழா முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயம் அருகே புதிதாக அமைந்துள்ள அனிதா கோல்ட் கவரிங் கடை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கடையினை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், சாஞ்சி சரவணகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் முக்கிய பிரமுகர்கள் ADS தாமோதரன், செந்தில், PRT பிரபு, SS அழகு, சூரியகுமார், ஸ்ரீராம், சதீஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் ஸ்ரீ காஃபி கார்னர் நிறுவனர் சேகர், அனிதா சேகர், கிஷோர், ஷியாம், சச்சின் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்று மகிழ்ந்தனர். மேலும் கடையின் உரிமையாளர் கூறுகையில், இங்கு அனைத்து பொருட்களும் நியாயமான விலையில் தரம் உயர்வாக கிடைக்கும் என்று தெரிவித்தார். मैडम कैमरा पर है, कैमरा पर सर. வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் ஸ்ரீ மீனாட்சி ஹார்ட்வேர்ஸ் கடைத்திறப்பு விழாவில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பங்கேற்று கடையினை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் ஸ்ரீ மீனாட்சி ஹார்ட்வேர்ஸ் கடை திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி கடையினை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு பொன்னாடை அணிவித்து பழக்கூடை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மேலும் கடையில் குறைந்த விலையில் தரமான முறையில் அனைத்து விதமான ஹார்ட்வேர்ஸ் பொருட்களும் கிடைக்கும் என்று கடையின் நிறுவனர் தெரிவித்தார். விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் டிராக்டர் மெக்கானிக் முருகன் மற்றும் குடும்பத்தினர் ஸ்ரீ மீனாட்சி வாட்டர் சர்வீஸ் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி திருக்காஞ்சியில் நடைபெற்ற இந்து சமய சனாதன வேத ஆகம திருமுறை திவ்ய பிரபந்த வளர்ச்சி பெருவிழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு 40 வருடங்களாக ஒரே ஆலயத்தில் பணியாற்றி வருபவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி கௌரவித்தார். புதுச்சேரி மாநில ஆலய அர்ச்சகர்கள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பில் இந்து சமய சனாதன வேத ஆகம திருமுறை திவ்ய பிரபந்த வளர்ச்சி பெருவிழா திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு வேத ஆகம திருமுறை திவ்ய பிரபந்த வளர்ச்சிக்கு சேவையாற்றியவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். மேலும் 40 வருடங்களாக ஒரே ஆலயத்தில் பணியாற்றி வருபவர்களுக்கும் சான்றிதழ் மற்றும் பொற்கிழிகளை வழங்கி சிறப்பித்தார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலிய சுவாமிகள், சரவண சிவாச்சாரியார் மற்றும் ஏராளமான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். முன்னதாக கோவில் முறைப்படி துணைநிலை ஆளுநருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் துணைநிலை ஆளுநர் வழிபாடு செய்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை சரவண சிவாச்சாரியார் செய்திருந்தார். புதுச்சேரி ஒக்கினோவா கராத்தே சங்கத்தில் கராத்தே பயிலும் புதுவை வாரியர்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகளுக்கு அவர்களது திறமை வளர்வதற்கேற்ப கலர் பெல்ட் கிரெடிட்டிங் தேர்வு முருங்கப்பாக்கம் மதர் தெரேசா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரி ஒக்கினோவா கராத்தே சங்கத்தில் கராத்தே பயிலும் புதுவை வாரியர்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகளுக்கு
அவர்களது திறமை வளர்வதற்கேற்ப கலர் பெல்ட் கிரேடிங் தேர்வு முருங்கம்பாக்கம் மதர் தெரேசா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இத்தேர்வில் 45 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி ஒகினோவா கராத்தே சங்கத்தின் மாநில பிரதிநிதியும் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனருமான சென்சை ராஜசேகர் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு நடத்தி குழந்தைகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கலர் பெல்ட் வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பயிற்சியாளர் சென்சை ஜானகிராமன் செய்திருந்தார். மூத்த கருப்பு பட்டை மாணவ மாணவிகள் எஸ்தர், கீர்த்தனா, ஜெயபிரியான், விஜய் வர்மா ஆகியோர் உடனிருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுக அதிமுகவினர் முடிவெடுத்து அறிவித்தால் மட்டுமே கூட்டணி ஆட்சி சாத்தியமாகும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கருத்து. பொது நிகழ்ச்சியில் லாட்டரி அதிபரின் மகன் காலில் விழுந்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும்.